இவ்வளவு படிச்சவனே வந்துட்டு இப்படி இருக்கான்னா அங்க ஹிந்தியில எப்படி இருப்பான் புரியுது. தமிழ்நாட்டுல அததான்டா சொல்ல படிச்சு இவ்வளவு வரேன். ஃப்ளூயண்டா இருக்கவன். அது ஏன் தவறு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணும். அவன் பாரு, அதான் நீ சொன்ன மாதிரி படிச்சவனே இங்க இப்படி யோசிக்கிறான்னா எந்த அளவுக்கு மதம் வந்து முக்கியம் நீ நினைக்கிற அப்படின்னா, உன்னோட நீ யாருன்னு ஃபர்ஸ்ட் கேட்டோன்னே நீ எதை ஃபர்ஸ்ட் உன் மைண்டுக்கு வருதோ அது அதை வச்சுதான் ஒரு சொசைட்டியே கட்டமைக்கப்படும். இப்ப இங்க தமிழ்நாட்டுல வந்து நீ எவனை கேட்டாலும் நீ யாருன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் தமிழன் தான் சொல்லுவான். அவன் மதம் எல்லாம் செகண்டரி தான் அவனுக்கு, புரியுது. ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் கம்ஸ் ஃபர்ஸ்ட். ஏன்னா லாங்குவேஜ்ங்கிறது வெறும் தமிழ்ங்கிறது வந்து ஒரு லாங்குவேஜ் இல்லை, அது ஒரு லைஃப் ஸ்டைலு, ஆமா. புரியுதா. அது லைஃப் ஸ்டைல். நான் சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து என் வீடு எப்படி இருக்கும். இப்போ இங்க இருக்கிற இந்துக்கள் வந்து அதிகமா வந்துட்டு மந்திரிக்கிறதுக்கு போற இடமே மசூதி தான் போவாங்க. குழந்தைங்களை கூட்டிட்டு ஏதாவது இதாயிருச்சுன்னு மந்திரிக்கிற கூட்டு போறது நார்மல் இந்த தமிழ்நாட்டுல கல்ச்சர்ல. 3 இருக்கு bro. அதான் 3 இருக்கு. அதுதான் சொல்றேன். அவனும் இங்க வந்து ஒத்துக்கிறான். இங்க மதம் வந்து எந்த சாமியை வேணா நீ கும்பிடு, நல்லது சொல்ல. அதுக்கெல்லாம் இங்க இதே கிடையாது, கேட்டே கிடையாது, சரியா. ஆனா ஜாதி பிரச்சனை இருக்கானா ஹரி ப்ரோ, இருக்கு, சரியா. அத நான் இல்லைன்னு இல்ல சொல்ல. நார்த் ஆனா மத இன்வேஷன் பிரச்சனை வர்றதுக்கு இல்லன்னா அங்க ஜாதி மத பிரச்சனை. நார்த்ல பிரச்சனை முஸ்லீம் கிடையாது. நாட்டுல ஹரி ப்ரோ, அதுக்கு மெயின் ஆ, ரீசன் என்னன்னா, நார்த்ல முஸ்லீம் இன்வேஷன் பண்றதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல நிறைய தர்கா வந்துருச்சு. ஆமாமா. இல்ல இன்னொன்னு அதான் நான் புரியுதா? சொல்றேன். இங்க வந்து இன்வேஷன் யாரையும் பண்றதுக்கு யாரையும் முன்னாடியே, ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அதனாலதான் நமக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். இங்க இன்னொன்னு என்னன்னா வந்து கல்ச்சர்ஸ் வந்து ஈஸியா பிளெண்ட் ஆகும். ரெண்டு கல்ச்சரும், ஹிந்துஸ் முஸ்லிம்ஸ் கிறிஸ்டின்ஸ் 3 பேரும் அழகா பிளெண்ட் ஆயிருவாங்க இங்க. இங்க வந்து எவ்வளவு ட்ரை பண்ணாலும், அதனாலதான் வந்துட்டு பிஜேபி இங்க ஜெயிக்கவே முடியறது இல்ல. இருந்த 4 சீட்டும் 1 சீட் ஆனதுக்கு ரீசன் இன்னைக்கு ஜோசப் விஜய் கையில வேலை கொடுத்து உட்கார வச்சிருக்கிறோம். அவ்வளவுதான் தமிழ்நாடு. அப்கமிங் உத்தரப்பிரதேஷ் எலெக்ஷன் வருது. தமிழ்நாடு அதான் இல்ல கஜினி, ஒரு நிமிஷம் எலிவேஷன் கொடுக்கும்போது குறுக்க வரக்கூடாது, சரியா. அதான் ஜோசப் விஜய கையில வேலை, முருகனோட வேலை கொடுத்து, சரியா, நெத்தியில விபூதி அடிச்சு உட்கார வச்சிட்டோம். என்ன பண்ணுவேன் நீ இப்போ? என்ன பண்ணுவ இப்போ? ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்ல இதே ஜோசப் விஜய் அடிக்கடி போய் பிரியாணி சாப்பிடுவாரு. நீ அதுதான் சொல்றேன். நீ இது சிம்பிள் தான், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறானுங்க எல்லாரும். மதத்தை வச்சு எல்லா நாடும் அப்படி இருக்குன்னா, இந்தியாங்கிறதோட ஹோல் ஐடியா ஆஃப் இந்தியாங்கிறதே வந்து இந்த டைவர்சிட்டி தான். எல்லாரும் ஒத்துமையா இருக்கிறது, வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறதான் கான்செப்டே. இதுல நீ இதை ஹிந்து நாடா நீ மாத்தணும்னு நினைக்கிறது அந்த இந்தியாங்கிற ஐடியாவே உடைக்கிற மாதிரி ஆகுது, புரியுதா. அவன் வந்து அதாவது டிவைட் அண்ட் ரூல்னு ஒண்ணு இருக்கும் பிரிட்டிஷ் டைம்ல, கொலோனியல் டைம்ஸ்ல. அவன் என்ன பண்ணான்னா நம்மளெல்லாம் சேர்த்துட்டான், புரியுதா. அவ்வளவு டீடைல்ஸ் வேணாம். இல்லைங்க மேட்டர் என்னன்னா, தமிழ்நாடு இப்படிதான் இருக்குன்னு உலகத்துக்கே தெரியும், அதுதான் இது தெரியும். ஆனா இந்தியான்னு இப்ப நீங்க எடுத்துட்டா ஒண்ணுல ஒரு ஃபுட் பிளாக் எடுத்துக்கோங்க, இந்தியால ஸ்ட்ரீட் ஃபுட் மட்டமா இருக்குன்னு தான் இங்க வெளிநாட்டுல இருக்கிற ஃபாரினர்ஸ் வந்து எல்லாரும் அது நார்த்தை பார்த்துட்டு இந்தியான்னு வந்தா நார்த் இந்தியா தான், இந்தியானாலே நார்த் தான் சொல்லுவாங்க. அவனுங்களுக்கு தெரிஞ்சது பாலிவுட் தான். இங்க கோலிவுட், டோலிவுட், சாண்டல்வுட், மாலிவுட் எல்லாம் தெரியாது அவனுங்களுக்கு. அது கரெக்ட். இப்போ எப்படி கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது ப்ரோ அவங்களுக்கு, இப்பதான் தெரியுது. ஹையஸ்ட் ஃபேன் பேஸ் இல்ல சினிமா படி சொல்லணும்னா ஹையஸ்ட் ஃபேன் பேஸ் எது இருக்குதோ அதுதான் வெளியே ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்ப தெலுங்கு இல்ல ஒண்ணு இந்த தமிழ் சினிமாக்கும் ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறேன், ஒரு நிமிஷம். தெலுங்கு சினிமாக்கு தமிழ் சினிமாக்கு சண்டை வரும். நீங்க நோட் பண்ணா தெரியும், அவனுங்க விஜய் மட்டும் தான் அடிப்பானுங்க, வேற யாரையும் அடிப்பாங்க. அததான்டா இப்ப நானும் சொல்ல வந்தேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்ல வந்தேன். நீ சொன்னது சப்ஸ்டான்ஷியேட் பண்றது எப்படின்னா, எவிடன்ஸ் இந்த அவர் ஸ்டூபிட் ரியாக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கும். அவனுங்க ஃபாரினர்ஸ் தான். நான் இந்தியன் கல்ச்சர் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்தியன் ஃபிலிம்ஸ் ஃபர்ஸ்ட் தமிழ் வழியாக தான் உள்ள வந்தானுங்க. அப்புறம் எல்லா லாங்குவேஜையும் பார்த்து ஃபேன்ஸ் ஆகிட்டானுங்க. அப்போ நம்ம ஜனநாயக ஆடியோ லான்ச் பாக்குறானுங்க அவனுங்க, அந்த ரியாக்ட் பண்ணுவானுங்க அவனுங்க எல்லா வீடியோஸ்க்கும். அதை போட்டுட்டு சொல்றானுங்க, இத்தனைக்கும் இந்த ஆள், இந்த ஒரு மனுஷனோட ஃபேன் பேஸ் இவ்வளவு பெரிய ஃபேண்டம் இருக்கு, இவ்வளவு பெரிய ஈவெண்டிங் நடந்துட்டு இருக்கு, தனி ஆளு இவ்வளவு பெரிய கிரௌட புல் பண்ணிருக்காரு, உலகத்துல எவனுக்கும் தே ஹேவ் நோ ஐடியா வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர், இந்தியால என்ன நடக்குது, இப்படி ஒரு ஆள் உருவாகி இருக்காரு, இப்படி ஒரு லீடர் இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு பொலிட்டிக்கல் லீடர், சினிமா ஸ்டாரா இருந்து பொலிட்டிக்கல் லீடரா மாறாரு. லாஸ்ட் பிலிம் டாம் க்ரூஸோட கம்பேர் பண்ணுவானுங்க. எப்பேற்பட்ட இது நடந்துட்டு இருக்கேன். ஆனால் உலகத்தில் இருக்கிற மற்றவங்க அவனுக்கும் தெரியாது, நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க வந்து இந்தியன் சினிமா க்ளோஸாக வாட்ச் பண்ண ஆரம்பிச்சுக்கோ, ஒரு ரீஜனல் சினிமா வரைக்கும் வந்துட்டாங்க. இந்தியாவுக்கெல்லாம் வந்திருக்கானுங்க அவனுங்க, வந்து விசிட் பண்ணி இன்டர்வியூலாம் கூட நிறையா இவங்க கூடலாம் எடுத்திருக்கானுங்க. ஆக்டர்ஸ் டைரக்டர்ஸ் கூடலாம் இன்டர்வியூலாம் வீடியோலேயே பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அவங்களுக்கு தெரியுது. இப்போதான் எக்ஸ்ப்ளோர் ஆகி எல்லா லைன்ஸும் பிரேக் ஆகுது. இன்டர்நெட்டோட ஆக்சஸ் அதிகமானனால ரீஜனல் சினிமாக்கெல்லாம் ஸ்பாட்லைட் கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம அண்ணன் வந்து கரெக்டாக பீக்கில் சினிமா போகிற டைமில் இது வெளியே வந்துருச்சு. நம்ம அண்ணன் என்ன பண்ணுறது, அதான் கவர்மெண்ட் ஜாபுக்கு ஆசைப்பட்டு அண்ணன் வந்து
ஸ்டேபிளான ஒரு ஜாப் வேணும், கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்துருச்சு. நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன மாதிரி. ஆனா இல்ல ஆனா ஹரி ப்ரோ ப்ரோ, இல்ல ப்ரோ, ஒண்ணே ஒண்ணு இல்ல உங்களுக்கு இந்தியா. இல்ல ஹரி ஆ என்ன, சொல்லு. இல்ல ம், ம். இல்ல இல்ல இந்தியா. காங்கிரஸ் நம்ம கூட இருக்கு. அதை வச்சு நம்ம 2029 ஜெயிச்சிருவோம் நினைக்கிறீங்களா? ஆக்சுவலா இதுல ஒரு ஷாக்கு. ஆக்சுவலா இந்த எலெக்ஷன்ல வந்து சிரிப்பு வருதுல, ஷாக். காங்கிரஸ் ஜெயிக்கூடாது, எனக்கு சிரிப்பு வருது. இல்ல 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 ஒரு நிமிஷம். இல்ல 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 ரஜினி டிபி வச்சதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை இல்ல பண்ணிட்டேன். கஜினியே, நம்ம காங்கிரஸ் கூட இருக்கோம்னு தெரிஞ்சு காங்கிரஸே அடிக்க வரான் பாத்தியா இல்ல இல்ல இதுல இதுல இவனுக்கு. காமெடி என்ன தெரியுமா கஜினி? காங்கிரஸ் வந்து நம்ம கூட சேர்ந்தப்போ வந்துட்டு அவனுங்க என்ன நினைச்சிட்டாங்க, சரி இங்க வந்து ஒரு இமாலயன் விக்டரி வந்து விஜய் பார்த்துட்டாரு, இப்போ விஜயோட இமேஜ் வச்சு நம்ம வந்து 2031 நெக்ஸ்ட் எலெக்ஷன் அப்பதானே வருது, 29 31 29 எலெக்ஷன்ல வந்து எப்படியோ பிரைம் மினிஸ்டர் ஆயிடலான்னு நினைச்சு அவங்க உள்ள வந்தாங்க. சரியா? ஆனா அங்க வடக்கன்ஸ் பார்த்தா தே ஹேட் அதர் ஐடியாஸ். தோனி மாதிரி அவனுங்க எடுத்து தளபதி பிஎம் நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இல்ல 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 ஹரி என்ன, இவனுங்க காங்கிரஸ் கொடி நம்ம சுமக்கணும்னு. இல்ல இல்ல இது நம்ம அஜெண்டாலே கிடையாது, நமக்கே தெரியாது. டேய் இருங்கடா, இப்பதான்டா அவர் சிஎம் ஆயிருக்காரு அப்படின்னு இருக்குது. அந்த இல்ல 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 சிஎம் விஜய் விடுங்க. ஏன்னா இல்ல இல்ல நான் மக்கள் அதிகமும் மக்கள் பேசுறத நான் சொல்றேன். நம்ம சைட்ல இருந்து இது அபிஷியல் இதுல அப்படி சொல்ல வரல மக்கள். ஆனா அங்க எதிர்பார்ப்பு இங்க வந்து அவர் எப்படி நடந்துக்கிறாரு. ஒரு டைம்ல இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி யாரோ சொன்னாங்க, குஜராத்ங்கிற ஸ்டேட்டை வந்து மோடி வந்து சிஎம்ஆ இருக்கும் போது நிஜமாலே சூப்பரா வச்சிருந்தாரு. சரியா? அதுக்கு கிடைச்ச பரிசு தான் அந்த பிரைம் மினிஸ்டர் இது. அதே மாதிரி இன்னைக்கு வந்துட்டு ஆனா வந்து அதை அவர் சரியா பயன்படுத்தினாரு. அவரு என்ன அஜெண்டால போறாருங்கிறது வேற. அதுக்குள்ள நான் போக விரும்பல. பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டு அவர் பண்ணதுக்குள்ள நான் போக விரும்பல மோடிய. ஆனா இப்ப இவருக்கு அது அழுத்து போய் அவங்க பண்றதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சதுனாலதான் இன்னைக்கு வேற ஒரு பிரைம் மினிஸ்டர் வேணும், இந்த இடத்துல ஒப்புறதுக்கு வேற ஒரு ஆள் வேணும். இதுதான் நேச்சுரலுங்க. ஏன்னா வந்து ஒரே ஆளே வந்து இருந்துகிட்டே இருந்தா தவறா போயிடும். யாருக்குமே சொல்றேன், எந்த ஸ்டேட்டும் சரி கண்ட்ரியும் சரி. இல்ல அவரை விஜய் தளபதியின் பேர் நடிச்சிட்டு இருக்காங்க. ஃபுல் பேர் தெரியாத ஒண்ணு எனக்கு அவங்களுக்கு தெரியாது. முதல்ல பேசலாமா? சொல்லுங்க சொல்லுங்க. ஆக்சுவலா இப்ப நான் பேச போறது முரண்பாடு கருத்து தான். பொறுமையா கேட்கலாமா? யாரு? இல்ல இல்ல யாரு? கும்பகர்ணாவா? ஆமா ஆமா. சொல்லுங்க 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 சொல்லுங்க. இல்ல இது வந்து கண்டிப்பா வந்து உங்க கருத்துக்கு வேற. சரி கொஞ்சம் வந்து பொறுமை காக்கவும். எனக்கு நீங்க பேச எல்லாமே ஓகே தான். இப்போ நாங்க வந்து சப்போர்ட் பண்ணது காரணம் வந்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து ஒரு பல வருஷங்கள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரேக்கப் வந்து நடந்திருக்கு. வாட் வி எக்ஸ்பெக்டட். ஒரு பீப்புளா வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே மாத்தி ஊழல் பண்றாங்க. எல்லாருக்கும் தெரியும். இவன் வந்தா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போடாதுன்னு அவன் கொள்ளக்காரன்னுவான். மக்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. இவன் வந்தா அவன் ஒரு கொள்ளக்காரன்னுவான், இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. மாத்தி பாத்தீங்கன்னா ஒரே 2 கட்சிக்கு மட்டும் ஓட்டு போட்டாங்க. அதை பிரேக்கப் பண்ண இதுக்காக பாத்தீங்கன்னா நாங்க எல்லாம் சந்தோஷப்பட்டோம். ஒரு வேற ஒரு சித்தாந்தத்துல பாத்தீங்கன்னா இருந்தா கூட ஓகேங்களா. ஆனா இப்போ நீங்க வந்து பேசும்போது பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் தான் பேசணும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னீங்க, அவனுக்கு வந்து மதத்தால வந்து ஓட்டு போட்டாங்கயா மோடிக்கலாம். மோடியை வந்து என்னமோ வந்து சில்லறையா வந்து நீங்க பேசுனீங்க. இல்லையே அப்படிலாம் அவரு இழிவெல்லாம் பேசல. நீங்க சில்லறையெல்லாம் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல பேச உடையும் சொன்னீங்க. இல்ல நீங்க பேசுங்க, ஒரு நிமிஷம் பேசுங்க. நீங்க பேச வேண்டாம் நான் சொல்ல. சில்லறைங்கிற வேர்ட் எல்லாம் பயன்படுத்திங்க. அதங்க அவர் பிரைம் மினிஸ்டர் மரியாதை தான் எல்லாரும் பேசுறோம், அதெல்லாம் பயன்படுத்தாதீங்க. நாங்க அதெல்லாம் சொல்லல. போது கூட நீங்க சொன்னீங்க சரிங்களா, அவர் வந்து சிஎம் எப்படி இருந்தா ஆனா கூட நீங்க சொன்னீங்க, ரொம்ப வந்து இழிவா சொன்னீங்க. இல்ல நான் முடிச்சிடறேங்க. இருங்கய்யா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கு ஆட்சிக்கு வரும்போது டிஎம்கே சைட்ல இருந்தும் ஏடிஎம்கே சைட்ல இருந்தும் மற்ற இதர கட்சிகள், நம்ம இப்ப யாரு கூட்டணி நீங்க வந்து இருக்கீங்களோ அவங்கள வந்து பாத்தீங்கன்னா தற்குறின்ற வார்த்தை பயன்படுத்திருக்காங்க சரிங்களா. ஏதோ ஃப்ளூக்ல வந்துட்டான்பா, தற்குறிப்பா, மக்கள் வந்து லூஸ் பாஸ், மக்களை வந்து பாத்தீங்கன்னா ப்ளேம் பண்ணாங்க. இல்ல இருங்க பாஸ் ப்ளீஸ் ஒரு நிமிஷம். எல்லாரும் நான் பேசிக்கிறேன். பேசுங்க. சிறப்புவா இருங்க ப்ரோ, புரியுது எனக்கு. கொஞ்சம் மியூட்ல இருந்து ஐயா இருங்கய்யா ப்ளீஸ்யா. இப்போ நீங்க வந்து ஒரு வாட்டி வந்ததுக்கே சொல்றீங்க,
மோடி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்ப நீங்க வந்து அவங்கள வந்து தற்கொலை சொல்றீங்களா? இந்த என்டையர் குஜராத் மக்களை வந்து தற்கொலையா? யாரு 13 சொன்னா? வருஷம் இல்ல இருங்க யாரு இருங்க இதெல்லாம் ப்ரோ, சொன்னா? இருங்க பேசி முடிக்கிட்டோம். இல்ல ப்ரோ, நான் இல்ல முடிச்சிடறேன் ப்ரோ. எனக்கு ஜஸ்ட் ஏய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் ப்ரோ, 2 மினிட்ஸ் ப்ளீஸ். ஒரு சரி நிமிஷம் ஒரு நீங்க நிமிஷம் பேசுனதுக்கு நீ பேசி இப்ப எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டு நான் பேசுறது கேட்டுட்டு தான் போகணும். பேசுங்க. நான் போகவே மாட்டேன் ப்ரோ. சொல்லுங்க. நம்ம டிபேட் பண்ணுவோம், வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? நான் ஓகே, சத்தியமா நான் அது மாதிரி நான் அடிச்சுட்டு போற ஆள்லாம் இல்ல. டிபேட் பண்ணுவோம், ஓகேங்களா? சரி சொல்லுங்க. பொறுமையா நம்ம பேசுவோம். டிபேட் டிபேட் சரி, யாருங்க ஒரு ஐயோ ரொம்ப வந்து உடைச்சு பேச சரி, அண்ணா இருங்க, நம்ம வந்து பேசுவோம் இருங்க, சரிங்களா? நான் மற்ற மாதிரி தரப்புலாம் சொல்ல மாட்டேன், நம்ம வந்து பேசுவேன், வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா லாங்கஸ்ட் சர்விங் சிஎம், சரியா, 13 வருஷம், அது வந்து பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி தான். இப்போ வந்து மக்கள் வந்து தற்கொலையா? ஒரு கேள்வி மக்கள் நான் வைக்கிறேன் உங்களுக்கு. மதத்தால வந்து பிரிஞ்சு போயிட்டு ஓட்டு போட சொல்றீங்க. ஒருத்தர் வந்து 13 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3 டேர்ம், 2002, 2007, 2012 3 டேர்ம்ல வந்து வின் பண்ணணும்னா இந்துக்கள் ஓட்டு வச்சு பார்த்தா வின் பண்ண முடியாது. அதுக்கான ப்ரூஃப் இருக்கு. நீங்க கேளுங்க, நான் வேணா கீழே வேணா பார்த்தா எடுத்து போடுறேன். முஸ்லீம் மெஜாரிட்டி இருக்கிற ஏரியாவில் கூட பாத்தீங்கன்னா பிஜேபி ஒன் இன்னைக்கும் பார்த்தா வின் பண்ணது மோடியே இல்லங்க, சரிங்களா? 2012க்கு அப்புறம் இன்னமும் வந்து அங்க வந்து பார்த்தா ஆளுங்கட்சி வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி தான், சரியா? முஸ்லீம் மெஜாரிட்டி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து வின் பண்ணிட்டு தான் இருக்கு, ஓகேவா? செகண்ட், ஆஸ் அ பிஎம் மோடியை மட்டும் பார்த்தா வந்து, அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வந்து கட்டமைச்சுல வந்து அவன் ஏதோ சின்ன பையன் போய் அடிப்பாவன சும்மா யாருப்பா மோடி அப்படின்ற ஒரு இலக்காரம் வந்து புரியுது. அவர் அச்சீவ் பண்ணது நம்மளாம் அச்சீவ் பண்ண முடியாது. முதல்ல வந்து ஒரு கேள்வி கேட்கணும். எதுக்கு நான் சொல்றேன்னா, ரொம்ப சர்வசாதாரணமா வந்து அவன் ஒரு இதுப்பா, ஒரு ஜாதி வரியம்பா, மத வரியம்பா, இந்துக்கள் ஓட்டுக்கு வந்து வாங்கிட்டப்பா, அப்படி இல்லைங்க, சரிங்களா? இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா லாங்கஸ்ட் சர்விங் எலெக்டட் பிஎம், சரியா, கண்டினியூஸ்லி எலெக்டட் பிஎம் பாத்தீங்கன்னா மோடி தான். எதுக்கப்புறம்? ஜவஹர்லால் நேருக்கு அப்புறம். ஜவஹர்லால் நேரு வந்து எப்ப முடிப்பீங்க? சீக்கிரம் முடியுங்க. ஒரே ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா கேக்குறீங்க. ஓகே, நான் வந்து சொல்லி முடிச்சிட்டேன். எலெக்டட் பிஎம், சரியா, 3வது வாட்டி வந்து பிஎம்ஆ வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அதுல விஷயம் லாங்கஸ்ட் சர்விங், கண்டினியூஸ் சர்விங், அதாவது ஆன்டி இன்கம்பசி வந்து ஒரு ஆட்சிக்கு வந்து வரும். மக்கள் வந்து அந்த ஆன்டி இன்கம்பசி தாண்டி இவங்க நல்லா பண்றான் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஓட்டு போடுறாங்கன்னா அவங்க உண்மையை நல்லா தான் பண்ணான், சரியா? ஜவஹர்லால் நேரு வந்து எதுக்கு வந்து ஆன்டி இன்கம்பசில இல்லாம அவரு வந்தாருன்னா, சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து வந்தாரு. அப்போ வந்து கட்சியே இல்லைங்க, வேற ஒரு எதிர்கட்சியே இல்ல, சரியா? 1947க்கு அப்புறம் எதிர்கட்சியே இல்ல. ஆனா இன்னைக்கு வந்து எவ்வளவு ஆப்போனன்ட் இருக்கு, எவ்வளவு மீடியா இருக்கு, எல்லாத்தையும் மீறி ஒருத்தர் வராங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. நாளைக்கு வந்து இப்போ வந்து நீங்க வந்து ஆட்சி பிடிச்சிட்டீங்க, இப்போ வந்து விஜய் அவர்களுக்கு ஆட்சி பிடிச்சிட்டாரு, தற்கொலை ஓட்டு போடான்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னாங்க இல்லையா? ஆனா நாங்க அப்படி சொல்லலைங்க. இது வந்து மக்கள் மேண்டேட். மக்கள் வந்து அறிவான ஒரு மக்கள் தான், சரியா? இன்னைக்கு நான் உண்மையிலே சொல்றேன், விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து ஆட்சி பண்றாரு, சாணக்கிய தலமா பார்த்தா ஆட்சி பண்றாரு. எல்லா வகையிலையும் வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. நாங்க சப்போர்ட் பண்றோம். எங்க நோ கரப்ஷன், இது நீங்க வந்து உள்ள கொண்டு வந்தாலும் ஹிட்டுங்க, சரிங்களா? மக்கள் வந்து இத்தனை வருஷமா வந்து அழுது பிறந்து வயிற்றுல அடிச்சு வாயில அடிச்சு இந்த மாதிரி ஆட்சி நடக்கா சொல்லிட்டு கேட்டு இருந்த டைம்ல வந்து நீங்க வந்திருக்கீங்க, நல்லா ஆட்சி பண்ணுங்க, சூப்பரா பண்ணுங்க. ஆனா வந்து பேட் மவுத் வந்து இது மாதிரி பெரிய தலைவர் எல்லாம் பண்ணாதீங்க. அவர் சாதனை என்ன? இப்பதான் நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. இந்த மாதிரி சாதனை வந்து ஒருத்தர் வந்து இருக்காங்களா? நீங்க பிலிம் ஸ்டார் வந்து பாருங்க சார், ஒன்னும் தவறு இல்லைங்க சார். இப்ப நான் அதான் கேக்குறேன், நானு ஒண்ணுமே இல்லாம டீ கடையில இருந்து ஆரம்பிச்சு இருங்க சார், சிரிப்பா இருக்கும் சார் உங்களுக்கு சார். இப்ப அதுதான் சொல்றேனே, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வியப்பா இருக்கு உங்களுக்கு. இப்போ உங்களை வந்து இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா அபியூஸ் பண்றாங்க. ஏங்க சாதாரண ஒரு இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒருத்த வந்து இப்போ நீங்க வந்து இருக்கீங்க சார், நீங்க உங்களால வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவலுக்கு பாத்தீங்கன்னா வர முடியுமா? வர முடியுமா? அப்பெல்லாம் வந்து வந்தவனுக்கு கொஞ்சம் மரியாதை தாங்க சார். இல்ல மரியாதை தாங்கதான் கேக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல, தவறு இல்ல. ஐயா முடிச்சிட்டேன். இல்ல ஐயா
நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இல்ல யார் இது கும்ப ஐயா 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 நீ வந்து பாத்தீங்கன்னா இலக்கரமா சிரிக்கிறீங்க முடிவை பார்த்து. நீங்க எல்லாம் பார்த்தா பெரிய ஆளுங்கய்யா, நிறைய பத்தில ப்ரோ ஒரு நிமிஷம் bro. சாதிச்சிட்டீங்க நீங்க. ஐயா நீங்க நிறைய சாதிச்சிட்டீங்க. இவ்வளவு நேரம் பேசுனீங்கல்ல, சரிங்க சரிங்க பேசுங்க bro. பேசுங்கய்யா பேசுங்கய்யா. ஏதோ நீ திட்டுறீங்க, திட்டும் போது யாரும் திட்டம் சொல்லிட்டு இருக்கு இல்லையா, ஒரு இது ஒரு தராதரம் தேவை இல்லையா? ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். இல்ல ஒன்னே சொல்லி இல்ல எல்லாரும் பேசலாம், எல்லாரும் பேசலாம். டிபேட்னா எல்லாருமே ஒருத்தரா பேசணும். பேசுங்க பேசுங்க கொண்டு வாங்க ப்ளீஸ். ஒரு நிமிஷம் ப்ரோ. கார்த்திகை ஒரு நிமிஷம் ப்ரோ. இப்போ எங்க தமிழ்நாட்டுல இப்ப நீங்க சொன்ன மாதிரி சூப்பரா இங்க டீ கடையில இருந்து ஆரம்பிச்சு ஒருத்தர் பிஎம் ஆனாரு. அவருடைய உழைப்பு என்ன தெரியுமா? இப்போ உழைப்பு படி பார்த்தா உங்களுக்கு ஒரு டைரக்டர் பையன் சிஎம் ஆனது அதுவும் இங்க பெரிய விஷயம் தான். இப்போ அதை விட முன்னாடி தளபதியை விட ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்களும் சிஎம் ஆனவங்க இருக்காங்க. இதே மாதிரி ஒரு கண்டக்டர் ஒருத்தன் சூப்பர் ஸ்டார் ஆன கதையும் இங்க இருக்குது. எல்லாமே இங்க இருக்குது. இப்ப இதே கண்டக்டர் ஒருத்தன் சூப்பர் ஸ்டார் ஆனவன் கேரக்டர் சரியில்லைன்னு மக்கள் காரி துப்புறாங்க. அதுக்காக அவன் சூப்பர் ஸ்டார் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்காக அவன் வந்துட்டு அதிக சம்பளம் வாங்கலன்னு சொல்ல முடியாது. அதுக்காக ஹையஸ்ட் கிராஸ் ரஜினி இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் டீ கடையில இருந்து ஒருத்தர் போய் பிஎம் ஆனாலும் அந்த ஆள் தப்பு பண்ணாலும் தப்புதான். அது எத்தனை முறை ரூல் பண்ணாலும் தப்புதான். அது என்ன பண்ணாலும் தப்பு பண்ணா தப்புதான். இன்னொன்னு இப்ப இன்னைக்கு டிவிக்கே வந்தது, 3வது சக்தி வந்தது வந்துட்டு நீங்க கை தட்டுறீங்களே. அப்போ பாஜக நிறைய டைம் ஆள்றது, இப்போ 13 வருஷம் நீங்க ஆண்டுன்னு பெருமையா சொல்றதும் அதுவும் தப்பு தானே. அப்போ உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு மாற்றம் வேணும்னு அவங்க ஹிந்திக்காரங்க போறது தப்பு இல்லையே. தமிழ்நாட்டுக்காரங்க உங்களுக்கு பேக் டு பேக் 2 பேர் ஊழல் பண்றாங்க, கேவலமா நாசமா போனாங்க. அதனால டிவிக்கே வந்தது சப்போர்ட் பண்றீங்க. உங்களுக்கு ஒரு பிஜேபி இல்ல யாரா வேணா இருக்கட்டும். அப்போ அதே மாதிரி ஹிந்திக்காரங்க போடுறதும் தப்பு கிடையாது. இங்க யாரும் மோடியை ஒரு வார்த்தை திட்டல. ஆனா மோடியை திட்டுறதுக்கு நிறைய கண்டென்ட் இருக்குது. இப்போ கூட இந்த மாசம் போன மாசம் மன்னிப்பு கேட்டாரு. எதுக்கு கேட்டாருன்னு உங்களுக்கும் தெரியும். முதல்ல பிரைம் மினிஸ்டர் இல்லைன்னு அதான் இல்லைன்னு யாரும் சொல்லியே. பிரைம் மினிஸ்டர் தான். ஆனா மோடிக்கு சப்போர்ட் பண்ற மெஜாரிட்டி பீப்புள் எதுக்காக சப்போர்ட் பண்றாங்கன்னு பாருங்க. ஃபுல்லா நீங்க சரி இந்துசம்காக வந்துட்டு ஓட்டு போடுறாங்கன்னா நீங்க முஸ்லிம்ஸ் இருக்கிற கட்சி இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரைட்டா வந்துட்டு பிஜேபி ஜெயிச்சுக்குதுன்றீங்களே. எத்தனை காட்ட முடியும்? 1 காட்ட முடியுமா, 2 காட்ட முடியுமா? 1 இல்ல 2 இல்ல தெளிவடுத்த போறேன். நடுவுல நான் வந்தேனா ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ மெஜாரிட்டியா அங்க பேசிக்கா சப்போர்ட் பண்றதும் கொள்கை ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதா? இப்போ டிஎம்கே வந்துட்டு ஹிந்து கடவுளை திட்டுமா? இந்து கடவுளை திட்டி இருக்காங்க. கருணாநிதியில இருந்து, ஸ்டாலின்ல இருந்து, உதயநிதியில இருந்து. ஆனா இங்க டிவிக்கே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹிந்து கடவுளை திட்டினது கிடையாது. கூட எவன் இதில் மதத்திலயும் பூந்தது கிடையாது. இதே மாதிரி கொள்கை வந்துட்டு நிறைய பேருக்கு மாறும். இன்னொன்னு நாங்க சங்கியம் கிடையாது. புரியுதா? இது எல்லாத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்போ பிஜேபி வந்துட்டு ஒரு மதத்தை திணிப்பான். நாங்க வந்துட்டு எல்லாமே ஈக்குவாலிட்டியா என்ன வேணா பண்ணுங்கன்னு விட்டுடுறோம். ஆனா இங்க டிஎம்கே என்ன பண்ணானா, நீ எதுக்கு சாமி கும்பிடுறன்னு மத்தவனை கேள்வி கேட்டான். இதாவது இங்க ஒரே ஒரு டிவிக்கே தான் இருக்குது தமிழ்நாட்டுல. நீங்க இதே டிவிக்கே உடைய கொள்கை எடுத்துன்னு போய் நீங்க வந்துட்டு ஹிந்தியில போய் சொல்லுங்க பாருங்க. அவங்க ஹிந்திக்காரங்க மெஜாரிட்டி பீப்புளுக்கு அது பிடிக்காது. நான் இது ஏன் சொல்றேன்னா, அவங்களுக்கு இன்னும் எஜுகேட் ஆகல. நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க தற்கூரியான்னு கேக்குறீங்கன்னா, படிக்காதவங்களை தானே தற்கூரின்னுவாங்க. அங்க எத்தனை பேர் எஜுகேட் ஆகிருக்கிறாங்க? இப்ப நீங்க சென்செக்ஸ் எத்தனை வந்து நீ கொடுக்குற, நீ கொடுத்துட்டு தான் நீ பேச விட்டு போற. அங்க பாப்புலேஷன் எவ்வளவு அவங்க எஜுகேட்டடா இருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டுல கேக்குறீங்க, தமிழ்நாடு எவ்வளவு எஜுகேட்டடா இருக்காங்க, எவ்வளவு இது பண்றாங்கன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நீ இப்ப ஹிந்திக்காரன் தற்கூரியா இல்லையான்னு நீ கேட்ட. அவன் தற்கூரியா இல்லையான்னு நீயே கூகுள்ல போடு. இந்தியில எவ்வளவு பாப்புலேஷன், அதுல எவ்வளவு பேர் எஜுகேட்டட் ஆகிருக்காங்க, நீ சென்செக்ஸ் எடுத்து பாரு. சும்மா மோடி டீ கடையில இருந்து அங்க போயிட்டாங்க, பிஎம் ஆயிட்டாங்க, இதுவாயிட்டாங்க, இத்தனை பேர் சந்திர ரூல் பண்ணிட்டாங்க அப்படி பார்த்தா டிஎம்கே வந்துட்டு திரும்ப செகண்ட் டைம் ரூல் பண்ணல. ஆனா திரும்ப ஒரு கேப் விட்டு அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா அந்த கேப் கனெக்ட் பண்ணி பார்த்தா நிறைய வாட்டி டிஎம்கே ரூல் பண்ணுச்சுன்னு இந்த கொத்தடிமைங்கெல்லாம் ட்வீட் போடுவானுங்க. ஆனா யாருக்குமே இங்க கருணாநிதியா எம்ஜிஆரான்னு கேட்டா எம்ஜிஆர் தான் போவாங்க. ஸ்டாலினா ஜெயலலிதாவான்னு கேட்டா ஜெயலலிதா தான் போவாங்க. ஃபியூச்சர்ல உதயநிதி எல்லாம் பக்கத்துல கூட சேர்க்க மாட்டாங்க. விஜய் மட்டும் தான். என்னைக்குமே டிஎம்கேன்றது ஒரு குப்பை தொட்டி தான். பிஜேபி வந்துட்டு அழியணும்னா அதுக்கு அவங்க ஒன்றும் தேவையில்லை. இங்க வேற எந்த முஸ்லீமும் இங்க பிஜேபி அழிக்க மாட்டான், வேற எந்த கிறிஸ்டியனும் பிஜேபி அழிக்க மாட்டான். பிஜேபி அழிக்க போறதே வெறும் எஜுகேஷன் சிஸ்டம் மட்டும்தான். அங்க இப்போ எவ்வளவு நாள் படிக்காம இருப்பாங்க? ஒருத்தன் அதிகமா படிச்சு வரும்போதே அங்க மாறிடுவாங்க.
இந்திக்காரங்க. ஆனா அது எப்போ நீங்க ஏதாவது எஜுகேஷன் அங்க நல்லா பண்ணி கொண்டு வந்து அதை மாத்துறதுக்குள்ள நீங்களே செத்து போடுவீங்க ப்ரோ. சத்தியமா கும்பகோணம் bro. சத்தியமா நான் கூட சொல்றேன்னு தெரியல. ஏதாவது இப்ப ஏதாவது உன்னை மட்டும் சொல்லிட்டேன் என்ன செத்துருவேன்னு சொல்லிட்டேன்னு நானும் உயிரோட இருக்க மாட்டேன்னு போதுமா. சரி இப்போ நீங்க கை தூக்கிறத விட்டுட்டு ஃபர்ஸ்ட் தான் அறிவுரை பேசுங்க இல்ல கார்த்தி பேசுங்க, அப்புறம் நீங்க வாங்க. அப்புறம் போக கூடாது, புரியுதா? நான் கேட்டதுக்கெல்லாம் நீங்க கண்டிப்பா bro. கார்த்தி ப்ரோ, இப்ப நான் சின்னதா எல்லா 2-3 கேள்வி இன்னொன்னு மட்டும் கேட்டுக்கலாம். கேட்டுக்கிறேன். அப்பதான் இல்ல வரேன். இல்ல எனக்கு வாய்ப்பு தாங்க ஒரு போதும். நிமிஷம் அவர் இல்லைங்க, அவர் பேசிட்டு வரட்டும். டிபேட்னா ஒருத்தரா பேசணும், அவர் பேசணும். இல்ல கார்த்தி ப்ரோ எல்லாரும் நீங்க பேசுங்க. பேசுங்க. எனக்கு வந்து வாய்ப்பு தாங்க தான் இல்ல நான் நீங்க கேட்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. பேசுங்கண்ணே. கண்டிப்பா ஒரே ஒரு கண்டிப்பா. நிமிஷம். லாங்கஸ்ட் இல்ல சிஎம் அப்புறம் சொன்னீங்கல்ல, கண்டிப்பா நவீன் பட்நாயக்கா இது பேசுவோம் பிரதர், பேசுவோம் brother. எல்லாமே பேசுவோம். நீங்க முதல்ல வந்து பேசிட்டு வாங்க, நம்ம பேசுவோம். நான் இன்னும் லைன்ல வெயிட் பண்றேன். வாங்க. அப்புறம் நான் கேட்கறதுக்கும் பதில் சொல்லு. கார்த்தி கேக்குதாடா? கேக்குது சரி. கேக்குது இல்ல சொல்லு. லாங்கஸ்ட் சிஎம் வந்து நவீன் பட்நாயக்கா மோடியா? என்ன இன்னொன்னு வந்து பார்த்தா 80% வந்து 80% பீப்புள் தான் வந்து எங்களுக்கு ஓட்டு போடணும், 20% பீப்புள் பத்தி எங்களுக்கு கவலை இல்லைன்ட்டு பேசுறது எந்த கட்சிக்காரங்க? இந்தியாவில் 80% பீப்புள் வந்து இந்துஸ் ஓட்டு போட்டா போதும்னு பேசுறது எந்த கட்சிக்காரங்க? பேசணும்னா 1000 பேசலாம். இல்ல மோடி வந்து இதெல்லாம் செஞ்சாரு, அதெல்லாம் செஞ்சா அவரு அவரு பண்ணதும் சிலதெல்லாம் இருக்குல்ல, அதை பத்தியும் பேசலாம்ல. நீங்க வந்து அசால்ட்டா வந்து இங்க வந்து ஒரு ஸ்பேஸ்ல வந்து ப்ரொபகண்டா மாதிரி நீங்க உங்களது மட்டும் சொல்லிட்டு போனா எப்படி அது? எதுக்கு அப்போ வந்து அவருக்கு சிஎம்ஆ இருக்கும்போது வந்து யூஎஸ்ல உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாங்க? என்ன நடக்குதோ அதை பேசுறோம், அவ்வளவுதான். நீங்க அதை விட்டுட்டு அவரு வந்து நீங்க தாழ்வா பேசுறீங்க, இதுவா பேசுறீங்கன்னா யாரு யாரு தப்பு பண்ணாலும் கேள்வி கேட்க தான் போறோம். என்ன யார் ஆட்சியில வந்து குஜராத் இது நடந்தது? நம்ம வந்து அப்படியே பாலா இங்க கரெக்ட். இங்க நாங்க தான் வந்து கடைசி 5 வருஷம் வந்து இங்க பாலாறும் தேனாரும் ஓடுனது அப்படின்ற மாதிரி நீங்க திடீர்னு வந்து அதை வந்து சொல்றீங்க. இல்ல கார்த்தி ப்ரோ, நான் ஆட் பண்ணிக்கலாமா பேசுங்க சில பேசுங்க கொஸ்டின்ஸ்? பேசுங்க பேசுங்க. இல்ல இல்ல அது அவரு பேசுனது வந்து சில இதெல்லாம் ப்ரோ இப்போ பார்க்கும்போது வந்து கொஞ்சம் கோவம் நிறைய வருது. இல்ல நிறைய பேர் கொஸ்டின் கேட்கும்போது எனக்கு வந்து தெரியாது இல்லையா? இல்ல நீங்களும் கொஞ்சம் ஃபேரா பாருங்க. 2 பேர் இல்ல கேள்வி இல்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ இல்ல நிறைய பேர் ஓகே அடாப்ட் ஓகே. பண்ணீங்கன்னா அவரு இல்ல அலெக்ஸ் வந்து உங்களுக்கு கொஸ்டின் இன்னும் பண்ணல. அவர் சைடு இருக்கிற ஆர்குமெண்ட் தான் வச்சாரு. கார்த்தி ப்ரோ சில கொஸ்டின்ஸ் வச்சாரு. நான் சின்னதா சிலது இப்ப அவர் கேட்ட அதே 2002 குஜராத் ரயட்ஸ் அப்போ மோடி அவர்கள் தான் வந்துட்டு சிஎம்மா இருந்தாரு. நீங்க சொன்னீங்கல்ல, அவர் தான் சிஎம்மா இருந்தாரு. அந்த டைம்ல பில்கிஸ் பானோக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சரியா? அதுக்கு யார் காரணம் ஊருக்கே சரி ப்ரோ. தெரியும். இல்ல நீங்க இல்ல வந்து பூசி நீங்க அது ஒண்ணு இல்லையா? அது ஒண்ணு. அப்புறம் நம்ம வந்து கோத்ரா ட்ரெயின் பர்னிங் நமக்கு தெரியும். ரயில் எரிப்பு சம்பவம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுவும் 2002 தான். இதுக்கெல்லாம் வந்து யார் பேக்ரவுண்ட்ல இருக்கா, என்ன நடந்துச்சு எல்லாருக்குமே தெரியும் போது நம்ம பூசி முழுகிறது வந்து நல்லா இல்லை ப்ரோ. அதாவது அவர் வந்து நல்ல பிரைம் மினிஸ்டர் இல்லையா, அந்த டாபிக் உள்ளலாம் நான் போகல. நாங்கள் அவர் நல்லது பண்ணலன்னு பேசல, இந்த மாதிரி அவர் சரியில்லைன்னு அவரை நாங்கள் நெகட்டிவாக எல்லாம் பேசல. எங்களுக்கு அதில் முரண்பாடு இருக்குன்னு மட்டும்தான் சொன்னோமே தவிர அவரை பர்சனல் அட்டாக் பண்ணியோ எது பண்ணி நாங்கள் ஸ்டாலினே அந்த மாதிரி நாங்கள் பேச மாட்டோம் இந்த ஸ்பேஸில். ஸ்டாலின் சார்ன்னு தான் சொல்லுவோம். இது எங்களுக்கு ரொம்ப வந்து யாரையாவது பிடிக்கல சினிமாக்காரங்களை வேணா அவன் வேணும் திட்டுவோம் எங்கள் காம்படிட்டர் அப்படின்னு நாங்கள் அடிச்சுப்போமே தவிர பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து அவன் வேணும் அவ்வளோ சீக்கிரம் வந்து நாங்கள் வந்து பேசினதில்லை, எக்ஸப்ட் சீமான்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். ஸோ நீங்களாக வந்து ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வந்து நாங்கள் சொல்லாத வார்த்தைகள்லாம் சொன்ன மாதிரி நீங்கள் காயின் பண்ணதே எனக்கு பிடிக்கல. அது பண்ணாதீங்க. யாரும் தற்கூரின்னு சொல்லலை, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யாருமே பயன்படுத்தவே இல்லை. எல்லாரும் டீசெண்டாக தான் பேசிட்டு இருந்தோம். அவர் இவருன்னு தான் பேசணும், மோடின்னு தான் சொன்னோம், நம்ம பிரைம் மினிஸ்டர். நீங்கள் சொல்லும்போது கூட அதை நாங்கள் தடுத்து நான் சொன்னேன். அது அவர் நம்ம பிரைம் மினிஸ்டர் என்னதான் இருந்தாலும் அதை நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு. இன்னைக்கு வந்து மோடி அவர்கள் அச்சீவ்மெண்ட்டே பண்ணல அப்படின்னு யாருலாம் சொல்லலை. ஆனால் இந்த இந்துத்துவாவோட இது வந்து சிக்னிஃபிகன்ஸை வந்து அவர் முன்னிறுத்துறது மட்டும்தான் இந்த இந்தியாங்கிற ஒரு ஹோல் ஐடியாவுக்கே எதிராக இருக்குங்கிறது மட்டும்தான் மெயினான முரண்பாடு. அங்கே தான் நீங்கள் தமிழ்நாட்டில் தோக்குறீங்க, புரியுதா? இது ஹிந்து நாடாக மாறணும், இந்துத்துவா மாறணும், 1 நேஷன் 1 எலெக்ஷனு டீலிமிட்டேஷனில் பண்ணுறது, நீங்கள் முன்னொன்று சொல்கிறது பின்னொன்று செய்கிறது. எதுக்காக நம்ம இந்த ஏஎஸ்ஐயில் இருந்தார், அவர் பேர் என்ன ப்ரோ, கார்த்தி ப்ரோ பேர் மறந்துட்டேன். அவர் வந்து இந்த கீழடி ரிசர்ச்சை பற்றி அவர் வந்து ஆய்வு அறிக்கையை சப்மிட் பண்ணும்போது எத்தனை தடவை அதை ரிவைஸ் பண்ண சொன்னீங்க? 4 தடவை அவர் எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க? அவர் கீழடியில் கிடைச்ச ஃபைண்டிங்ஸ் தான் ஓல்டஸ்ட்டு, சான்ஸ்கிரிட்டை விட அது பழசுன்னு அவர் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அது ஆர்கியலாஜிக்கல் ப்ரூஃப். அது அவரோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணும்போது அவரை எதுக்கு அந்த இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், அதை நீங்கள் திருப்பி திருத்தி எழுதணும்னு சொன்னது ஏன்?
எதுக்காக 4 தடவை அதை அவர் பண்ண மாட்டேன்னு சொன்னாரு, பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்காக பனிஷ்மெண்ட்டா 4 தடவை இடமாத்துனீங்க நீங்க அவரை. என்ன தேவைக்காக தமிழ்நாட்டுல மட்டுமே தனியா ஒரு ஆர்கியலாஜிக்கல் யூனிட் வந்து தமிழ்நாடு மட்டும் தான் ஒரே ஸ்டேட் வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கான தேவை ஏன் உருவாச்சு? சென்ட்ரல்ல இங்க வந்து ஆய்வுகள் நடத்துறதுக்கு கொடுக்க வேண்டிய ரிசோர்ஸஸை நீங்க குஜராத்ல துவாரகாக்கு வந்து கோடி கணக்குல சரஸ்வதிக்கு நூத்துக்கணக்கான கோடி செலவு பண்ணும்போது இங்க வந்து ஏன் வந்து சில கோடிகள் கூட செலவு பண்றதுக்கு அவ்வளவு யோசிக்கிறாங்க? இல்லாத நதியை அப்ப தேடி இவ்வளவு முரண்பாடுகள். ஹரி ப்ரோ அததான் சொல்றேன். ஹரி ப்ரோ இது மட்டும் ஆட் ஆஹ் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம தனியா ஆட் பண்ணிக்கலாம். ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை வச்சு ஆட் ரிசர்ச் பண்ண பண்ணி சொல்லி எல்லாமே இல்ல போட்டீங்கன்னா ஒரு இல்ல ஒரு இது டாபிக்கா மட்டும் சொல்லி போடுறீங்க. இது மட்டும் நியாயமா சொல்றேன். தப்பு சொல்லுங்க ராஜ். இல்ல இது மட்டும் சொல்லிக்கிறேன். இப்ப நம்ம கார்பனேட்டிங் பண்ணி நம்ம கீழடியில கிடைச்சத கார்பனேட் பண்ணி டெஸ்ட் எடுத்துட்டு போய் கொடுத்தா கார்பனேட் பண்ணி வந்த டெஸ்ட் ரிசல்ட் எப்படி உண்மைன்னு நாங்க எப்படி நம்புறதுன்னு கேக்குறாங்க. கார்பனேட்டே நாங்க அக்செப்ட் பண்ண மாட்டோம்ன்றாங்க. இதெல்லாம் இருக்குல்ல, வேர்ல்டு ஃபுல்லா அதை அக்செப்ட் பண்றாங்க, ஆனா நம்ம இந்தியாவில் அக்செப்ட் பண்ண ஆமா, மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் வேர்ல்டுக்கு ஒரு பாலிசி, நமக்கு ஒரு பாலிசி இருக்கும். அந்த கார்பன் டெக்னாலஜினா டேட்டிங் எல்லாமே ஒண்ணுதானே, மேட்ரு என்னன்னா, அது எப்படி நாங்க கார்பன் டேட்டிங் ஐயா வந்து ஏத்துக்கிறது ஐயா அப்படின்றாங்க. அங்க வந்து இங்க வந்துட்டீங்க, வேற டாபிக் போயிட்டு இருக்கு. இருங்க, நான் சின்னதா வந்து ரிப்பீட் பண்ணி எனக்கே வந்து மறந்து போயிடுச்சு சரிங்களா. ஏன்னா வந்து பார்த்தா 20 மினிட்ஸ் ஆகுது. உங்களாலேயே வந்து இப்போ என்னோட ஸ்பேஸ்ல வந்தா கூட உங்களாலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் கேள்வி கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ண முடியாது. புரியுங்களா? என்ன ம், கேள்வி கேட்டாலே தெரியும். இப்போ நான் உங்களுக்கே கேட்கிறேன், என்ன கேள்வி கேட்டீங்க உங்களுக்கு ஒன்னா ஞாபகம் சொல்லுங்க. இருக்கிறதுக்கு பதில் சொல்லுங்க. ஓகே, அதுதான் கொஞ்சம் உருட்டு இல்லையா யோசிங்கப்பா, தலைவலிக்குது. இப்போ நான் பில்கிஸ் வந்து பேனோல ஆரம்பிங்க. இல்ல அதுதான் ப்ரோ, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சென்சிட்டிவ் டாபிக் தான் எடுத்திருக்கீங்க. ஒரு கலவரம் 2002 பார்த்து நடந்தது கரெக்டுங்களா? அப்போ இருந்த ஆட்சியில் இருந்தது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், சரியா? யாரு யாரு சிஎம்? யாரு சார்? சார் மோடி சார் தான் சார் சார் சிஎம். வெயிட் பண்ணுங்க என்ன சார், சார் வெயிட் காங்கிரஸ்ங்கிறீங்க? பேச 2002 சார் சார், 2001 சிஎம் டிபெண்ட் ஆனது பண்றதுக்கு மோடி சார். சார் இப்போ இரு இரு, அது எல்லாத்துக்கும் இரு, நீங்க அவர் வந்து என்ன பேசுனீங்கன்னா பேசுறாருன்னு பார்ப்போம். இரு புரியல சார், சொல்றது கேளுங்க. இப்போ இப்போ இருங்க, சிஎம்மா தான் இருந்தாரு, ஓகேவா? ஓகேவா? கலவரம் பார்த்தீங்கன்னா நடக்குது. அது ஏன் நடந்ததுன்னு சொல்லிட்டு அது விஷயம் இருக்கு, ஓகேவா? அதுக்குள்ள நீங்க வந்து போல கலவரம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டீங்க, சரி ஓகே, அதுல இருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். அன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ். சும்மானா இல்லை, இவரை வந்து தொலைச்சி இருந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேஸ், ஏகப்பட்ட இன்வெஸ்டிகேஷன், ஒன்னு